ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெக்டாங்கிள் பார்க்கலாமா? இந்த ரெக்டாங்கிள் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இது ரெக்டாங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது ரெக்டாங்கிள் பி. ஸோ இப்போ ரெக்டாங்கிள் ஏவை நீங்க 90 டிகிரி ஸ்டில் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ரெக்டாங்கிள் பி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸும் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக தான் இருந்தாகணும். ஸோ அது பேசிக் லாஜிக். ஸோ பேசிக்கா இந்த ரெக்டாங்கிள் நம்ம 90 டிகிரி டில்ட் பண்ணா அது டில்டிங் கூட காமிச்சிருக்காங்க இந்த டயக்ராம்ல. டில்ட் பண்ணா யூ வில் கெட் ரெக்டாங்கிள் பி. ஸோ ரெக்டாங்கிள் ஏ டில்டட் 90 டிகிரிஸ் வில் கிவ் யூ ரெக்டாங்கிள் பி. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு? ஸோ இந்த ரெக்டாங்கிள் எத்தனை ரோஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 2 3 4 5 ரோ இருக்கு. ஒரு ஒரு ரோலையும் எத்தனை ஸ்டார் இருக்கு? 4 ஸ்டார் இருக்கு. ஸோ 5 rows with 4 stars. So it has 5 rows with 4 stars each. So 5 into 4 நீங்க எழுதலாம். To calculate total number of stars. ஓகேவா? இப்போ இந்த ரெக்டாங்கிள் எத்தனை ரோஸ் இருக்கு? 4 ரோ இருக்கு. 4 ரோ, each row has 5 stars. So 4 into 5. Total number of stars இந்த ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணா நீங்க அப்படிதான் போட்டாகணும். So 4 into 5. இப்போ 5 into 4 4 into 5 ஈக்குவலா? அதான் கேள்வியே. So is 5 into 4 equal to 4 into 5? ஈக்குவல் தான். ஏன்னா 5 into 4 equal to 20. 4 into 5 is also equal to 20. So 20 equal to 20. இது ஆப்வியஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ பட் எது ஆப்வியஸ், இன்னும் ஆப்வியஸான ஸ்டேட்மெண்ட் இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, ஆக்சுவலி ஏவை நீங்க 90 டிகிரி ஸ்டில் பண்ணீங்கன்னா பி கிடைக்குது. ஸோ டோட்டல் ஈக்குவல் தான். ஸோ கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் நம்ம கிட்டத்தட்ட இதை வச்சு ப்ரூவ் பண்ண மாதிரி தான் கணக்கு. ஸோ நான் அந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டூ ரேண்டம் நம்பர்ஸ் அண்ட் யூ மல்டிப்ளை இட் இன் எனி ஆர்டர் யூ வாண்ட், த எண்ட் ரிசல்ட் வில் பி த சேம். அவ்வளவுதான். ஸோ அதான் ஐடியா. ஸோ ஏன்னு ஒரு ரேண்டம் நம்பர் இருக்கு, பின்னு ஒரு இன்னொரு ரேண்டம் நம்பர் இருக்கு. நீங்க இது எந்த ஆர்டர் மல்டிப்ளை பண்ணலாம். ஏ இன்ட்டு பின்னு பண்ணாலும் சரி, பி இன்ட்டு ஏன்னு பண்ணாலும் சரி, எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஒன்னா தான் இருந்தாகும். எண்ட் ரிசல்ட் ஏதோ ஒரு எண்ட் ரிசல்ட் அது தேவையில்லை. பட் அல்டிமேட்டா எண்ட் ரிசல்ட் ஒன்னா தான் இருந்தாகணும் டெஃபினட்டா. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம இதுல நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஐடியா நல்லா மனசுல பதியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின் இதுல இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அது ஆனா அடுத்த வீடியோல தான் அது பண்ண போறோம். அந்த கொஸ்டின் சால்விங்லாம் அடுத்த வீடியோல தான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் நல்லா ஓரளவு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல இருந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.